ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து ஒரு கப்பு பொட்டுக்கலையை வச்சு அருமையான வாயில் வச்சோனையும் கரையிற மாதிரி ஒரு பருப்பி தான் செய்ய போகிறோம். செய்யறது ரொம்ப ஈஸிங்க. ஒரு 3 பொருள் இருந்தால் போதும், ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட் நான் இது ஒன்று எடுத்து உடச்சிக்காமி இங்கே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. இப்படி வாயில் வச்சோனையும் கரையுது, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இதுக்கு வந்து சர்க்கரை, பொட்டுக்கடலை, தேங்காய் இது 3 ஒரே அளவில் தான் வேணும். இது வந்து எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக அதாவது ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க சிம்பிளாக ஈஸியாக ஒரு பருப்பி எப்படி செய்யுதுன்ட்டு வாங்க பார்க்கலாம். இந்த பருப்பி செய்கிறதுக்கு பொட்டுக்கடலை பருப்பி செய்கிறதுக்கு நான் வந்து 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன், 1 கப்பு தேங்காய். இந்த தேங்காய்க்கு பின்னாடி வந்து இந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் பாருங்கள், அதையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சமாக லைட்டாக அரைச்சிக்கணும், தண்ணியில் ஊற்றக்கூடாது. சும்மா ட்ரையாக அரைச்சிக்கிட்டு நம்ம நல்லா வறுக்கணும். நீங்கள் வந்து எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ, டம்ளரோ கப்போ நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கலாம். எதில் எடுக்கிறீங்களோ அதிலே தான் மற்ற பொருளும் அளந்துக்கணும். நான் வந்து 2 ஒரே மாதிரி இருக்கிறதுனால 2 கப்பு எடுத்துருக்கிறேன். இதிலே 2 கப்பு நம்ம சர்க்கரை எடுத்துக்கணும். நான் வந்து தேங்காயை அரைச்சிட்டு பொட்டுக்களையும் பொடி பண்ணிவிட்டு தேங்காயும் அரைச்சிட்டு நான் வந்து எப்படி செய்துட்டு பார்க்கலாம். பொட்டுக்கலை வந்து நம்ம வந்து பொடி பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அடுப்பில். நான் வந்து ஒரு நல்ல வெயிட்டான பாத்திரம் தான் வச்சுருக்கிறேன், வடை சட்டி வச்சுருக்கிறேன். இதில் வந்து நான் வீடியோ எடுக்காமே தேங்காய் போட்டேன். இப்போ வந்து மிக்சியில் அரைச்சி அந்த தேங்காய் வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் கலர் மாறாமல் கொஞ்சம் உதிரியாக வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு கை விடாமல் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இது 3 பொருள் தான், பொட்டுக்கடலை, தேங்காய், சர்க்கரை. ஒரே கப்லேயே அளந்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருங்க. வறுத்திங்கனாக்கா இப்படி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா, கை விடாமல் செஞ்சிங்கனாக்கா கொஞ்சம் எல்லாம் அந்த ஈரப்பதம்லாம் போய் உதிரியாக வரும். அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படியே விட்டுட்டு எங்கேயாவது போயிடாதீங்க, எல்லாம் கருகிரும், இல்லைன்னா கலர் மாறிடும். இப்படி வெள்ளையாகவே இருக்கணும். அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கிட்டு இப்படி நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. நமக்கே தெரியும் உதிரியாக வர்றது. அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த அளவுக்கு உதிரியாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுட்டு இதிலேயே நான் செய்கிறேன். மறுபடியும் பாவு சர்க்கரை பாகு காய்ச்சணும். இதிலேயே நான் செய்கிறேன். இதை எடுத்து வச்சுட்டு அடுத்து அது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கப்பு சர்க்கரை வேணும். நான் இதே கடையாக வச்சுக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுட்டேன், இன்னொன்று போடுறேன். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணால் நீங்கள் 3/4 இது கூட எடுத்துக்கலாம். இப்படி போட்டேன். நம்ம இதில் சர்க்கரை போட்டோம்னா அதுலேயே வந்து ஒரு 1/2 கப்பு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக பாகு வரும். இப்போ அடுப்பத்தை வச்சு நல்லா கரைச்சி விடுங்க. தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிருக்கனால சீக்கிரமாக பாகு வந்துடும். அப்படியே பக்கத்தில் இருந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இது நல்லா சர்க்கரை கரைஞ்சோனையுமே பாகு வந்துடும். இந்த சர்க்கரை கரையிற நேரத்தில் நம்ம வந்து ஒரு தட்டில் வந்து
கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கலாம். இதில் தான் ஊற்றணும். ஒரு சின்ன கேப்பில் இந்த மாதிரி நெய் தடவி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ரெடியாக வச்சுக்கோங்க. பாகு வந்தோடனே நம்ம போட்டு அதை கிளறிட்டு இதில் ஊற்ற வேண்டியதான். கொஞ்சம் ஒரு பதம் வரும், நான் காமிக்கிறேன். எல்லா பக்கமும் தடவி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இப்படி நுரைச்சி வரும்போது பதம் வந்துடும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்படி நுரைச்சி வரும்போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சி இப்படி நல்லா நுரைச்சி வரும். இப்போ நம்ம பதம் பார்த்துக்கலாம். இதிலே தெரிஞ்சிடும் பாருங்க. இப்படி உழுகுதில்ல, இதிலே வந்து அப்படியே நூல் மாதிரி உழுகும். இப்படியும் பார்த்துக்கலாம் நம்ம. அப்படி இல்லைன்னா கையில் எடுத்து பார்க்கலாம். சுடுது. தெரியுதுங்களா? கம்பி பதம் இப்படி வரணும். நேராக கம்பி மாதிரி நிற்கிது பாருங்கள். இதுதான் பதம். இந்த மாதிரி நல்லா தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து இந்த தேங்காயை போட்டுக்கலாம். இதுக்கு மேலே பதம் வந்து அடுத்த இதுக்கு போகிறதுக்கு விட்டுறாதீங்க. டக்குன்னு வந்து நம்ம இந்த தேங்காயை அரைச்சிருக்கிறோம்ல, அரைச்சி வறுத்து வச்சுருக்கிறோம். இந்த தேங்காயை போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது இந்த பொட்டுக்கடலை பொடி, இதையும் போட்டுக்கலாம். நம்ம நல்லா கிளறி விடுங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டே இருங்க. கட்டி உழுகாமல் கிளறி விடுங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள். நான் வந்து ஏலக்காய் வந்து சர்க்கரையும் ஏலக்காயும் நுணுக்கி வச்சுருப்பேன். அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட வாசனை பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கூட போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போட்டேன். இப்போ நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு நெய்யெல்லாம் அதிகமாக தேவைப்படாது. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஊற்றினாலே போதும். நல்லா கை விடாமல் கிளறிட்டே இருங்க. நல்லா பொங்கி வரும். அதுதான் பதம். அப்போ நம்ம எடுத்து தட்டில் ஊற்றிடணும். இந்த ஓரமெல்லாம் அப்படி எடுத்து விட்ருங்க. செய்யறது ரொம்ப ஈஸிங்க. பொருளும் கம்மி தான். நீங்கள் வந்து இதை வந்து ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம நெய் தேவைப்படாது. 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஓரமெல்லாம் நல்லா நுரைச்சிட்டு வருது. இந்த மாதிரி பபுள்ஸ் வருது பாருங்கள். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவின தட்டில் வந்து நம்ம கொட்டிடலாம். அவ்வளோதான். இப்படி ஊற்றினோம்னா நல்லா மடிப்பாக வரணும். இப்போ நம்ம தட்டில் எடுத்து ஊற்றிடுறேன். நான் இதுக்கு மேலே விட்றாதீங்க, அப்புறம் ஆறிச்சுன்னா கெட்டியாக போயிடும். இந்த தட்டு எடுத்தீங்களா யோசனை? இது மேலே வைக்கிட்ட பார்த்து சுட்டுக்காது. இந்த பக்கம் சுடு. இது பாருங்கள், இந்த மாதிரி மடிப்பாக உழுகணும். இதிலே ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த வடை சட்டியில் ஒட்டாமல் வருது. இது அப்படியே வலிச்சு விடுங்க. ஏய் சுட்டுக்காத. சுட்டு. சரி. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷமாக நல்லா ஆறிச்சு. நான் கை வச்சு போய் பார்த்தனால இப்படி குழியாக இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா ஆறிச்சு. கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நம்ம வந்து கீத்து போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு கத்தி எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்ம கீத்து போடலாம். இப்போ கொஞ்சமாக நெய் தடவிக்கணும். கத்தியில் 2 பக்கம் நெய் தடவிட்டு
கீத்து போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப ஆற வச்சு கீத்து போட்டிங்கனாக்கா கொஞ்சம் ஹார்டாயிடும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு. இப்போ பாருங்கள், நாங்கள் எல்லாமே கீத்து போட்டேன். இப்போ வந்து ஒரு பீஸ் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஒன்று எடுத்துட்டோம்னா அடுத்தது நமக்கு எல்லாமே வந்துடும். ஒன்று மட்டும் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறோம். நல்லா வருது. ஈஸியாக வருது. அது பிச்சு காமி வசந்தா பாருங்கள் எவ்வளோ இது சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. இன்னொன்று பிச்சு காமி. இல்லை, அதையவே ரெண்டாக பிச்சு காமி. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு பீஸ் எடுத்துட்டோம்னாக்கா அடுத்தது நம்ம எல்லாமே எடுத்துடலாம். இப்போ எல்லா பீஸும் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப்பு பொட்டுக்கல்லையை வச்சு நம்ம அருமையான வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி ஒரு பருப்பி செஞ்சிட்டோம். நீங்களே இதேமாரி செஞ்சு பாருங்கள். இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளுங்களே வச்சு நம்ம செஞ்சிடலாம். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கனாக்கா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூப்பராக, ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கப்பா. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.